வணக்கம். இன்னைக்கு பிரெட் ஆம்லெட் செய்ய போறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல இதை செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு அவசர பசிக்கு டக்குன்னு செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஐட்டம் தான் இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி 2 பீஸா எடுத்துக்கிறேன். இப்போ ஆம்லெட்டுக்காக ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையில் சேர்க்கறதுக்காக ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், க்ரீன், ரெட்டு, எல்லோ கேப்சிகம் கொஞ்சம் கொஞ்சம் இதை எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் அதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் 1 by 1 இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், க்ரீன், ரெட்டு, எல்லோ கேப்சிகம், கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போல் போடுறேன். இதில் இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபோர்க்காலே நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆம்லேட்டுக்கு இது ரெடி ஆகிடுது. இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். அதில் இந்த பெரிய துண்டு பிரெட்டை வச்சு நடுவில் இந்த முட்டை கலவையை அதில் சேர்க்குறேன். இப்போ அந்த சின்ன பீஸு பிரெட்டையும் அதுலேயே வச்சு நல்லா செட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வேக விட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் நிதானமான தீயில. இப்போ திருப்பி போட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இது ரெடி ஆயிடுது. இது கேப்சிகம்லாம் நம்ம சேர்த்துருக்கோம், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.